பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club formals and casual shirts. வீட்டில் தீய சக்திகளுடைய நடமாட்டம். அமானுஷ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் நிறைய இருக்கு. நாம் செய்த வினைக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன்ன்றது வெளில போது நாம இருந்தாலும் செயல்பாட்டில் அது கூடுதலான சக்தி அதுக்கு அதிகமாக உண்டு. அப்போடைய பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கும். துர்சக்திகளை மேக்சிமம் புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் கண்ணாடி. கண்ணாடின்றது வாழ்க்கையில மங்களகரமான பேச்சுகள் வீட்டில் இருக்கணும். அபசகுணமான விஷயத்தில் பேசக்கூடாது. ஒரு சில கிரக சேர்க்கை உங்களை அந்த மாதிரி பேச. மகாலட்சுமி எப்படி இருப்பாங்க? சர்வ சுரூபிணியாக அவ்வளோ ஆனந்தமா பார்ப்பதற்கே ஒரு பரவசங்கள் இருப்பாங்க. அவங்கள வரவேற்கிற விதம் தான். கிட்டத்தட்ட 68,000-78,000 தேவதை இருக்கு. இவ்வளவு பேர் நடமாட்டம் நம்மளுக்கான விஷயத்தை ஈர்த்து கொடுக்க ஒரு வல்லமை யாருக்கு உண்டு? பள்ளி இருக்கணும் வீட்டு. முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது நம்மளை தாண்டி ஒரு உயிரினம் அப்பப்போ இருக்கணும். ஆனா இருந்தால் அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. இப்போ வீட்டில் தீய சக்திகளுடைய நடமாட்டம், இந்த கெட்ட சக்திகளுடைய உள்ளிருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு. முதல்ல அதை கண்டறிவது எப்படி? கண்டறிந்தால் அதுக்கான தீர்வு என்ன? இல்லை, நம்ம நிறைய விஷயத்தில் இதை பற்றி பேசியிருக்கோம். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது நம்மளாக ஏற்படுத்திக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. கிரக ரீதியாக உங்களுக்கு ஒரு சில கிரக பயிற்சி நடக்கும்போதும் அவனுடைய தாக்கம் வெளிப்படும். இப்போ நிறைய நெகட்டிவ்னு சொன்னாவே நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமது முன்னோர்கள் செய்த விஷயத்தின் சம்பந்தமாக தொடர்புடைய ஒரு சில விஷயங்களும் நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்கும். நாம் செய்த வினையின் காரணமாக ஒரு சில விஷயங்களும் நடமாட்டம் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் சார்பாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பிளாக் மேஜிக் சொல்கிற விஷயம்னு சொல்கிறதுனா நீ கேட்குறது ஆக்சுவலாக அது ஒரு வகை அப்படி தான். கெட்ட சக்தி துர்சக்தி அப்படின்றது, அதாவது நேர்மறை இருந்தால் எதிர்மறை கண்டிப்பாக இருந்தால் தீரும். ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான சக்தி உண்டு, காலகாலமாக உண்டு. ஒரு வார் எப்பவுமே உண்டு. அந்த காலத்துலேருந்து எல்லா யுகத்துலையுமே நேர்மறை சக்திக்கும் எதிர்மறை சக்திக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம கடைசியாக சொல்லணும்ல, 1000 தான் கடைசியாக வெற்றி பெறுவது தெய்வ சக்தி தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் அதை தாண்டி ஒரு வலிமை மிக்க சக்தியாக இந்த கெட்ட சக்தி இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஒரு சில சமயத்தில் ஒரு சில விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாத நிலையெல்லாம் இருக்குது. அமானுஷ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் நிறைய இருக்குது. பட் அதுக்கான சரியான ஆட்கள் இன்றைக்கி இருக்காங்கன்னா கொஞ்சம் குறைவு தான். அமானுஷ விஷயம் அப்படின்றதுல நல்ல பல விஷயங்களும் இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே அமானுஷன்னாவே எல்லாமே கெட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம எப்படி சொல்கிறோம், கிரகத்தை சொல்கிறோம், எதுவும் நல்ல கிரகமும் கிடையாது, எதுவும் கெட்ட கிரகமும் கிடையாது. நாம் செய்த வினைக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுபோல தான் இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு சில வீட்டில் ஒரு துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கும். அவனுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமுறையாக இருக்கும். முறையான பரிகாரம் செஞ்சுருக்க மாட்டாங்க, அதை பற்றி புரிதல் இருக்காது. மேலும் மேலும் ஏற்கனவே அவங்க செய்த தவறுடைய தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய வம்சம் சேர்ந்தவங்களும் அதே தவறை செஞ்சு என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த வீடெல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு சுபிட்சம்ன்றது நிலவத்துக்கு வாய்ப்புகளே இருக்காது, முன்னேற்றம்ன்றதே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அப்படி தான். ஒரு முன்னோர்கள் சாபம் பெற்ற ஒரு குடும்பம். மொத்தம் 4 பேர் சகோதரர்கள். ஒருத்தர்களும் திருமணம் நடக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க செய்யாத பரிகாரம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. ஏன்? விதி. ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியும், ஒரு சில விஷயத்தை மாற்ற முடியாது. அவங்க அவ்வளோ விஷயத்தை பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா சாபம் அந்த அளவுக்கு அங்கே கொடுமையாக நிற்குது. இவங்க செய்த முன்னோர்கள் செய்த விஷயம்ன்றதோட தாக்கம், அவனுடைய வீரியம் அப்படின்றது இருக்குது. அது ஒரு சில விஷயத்தை தான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதான் பல முறை சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே பல நல்ல விஷயங்களை செஞ்சு டெய்லி பூஜை பண்ணணும். காலையில் கம்பல்சரி விளக்கேற்றுங்க, இல்லை அட்லீஸ்ட் மாலையாவது விளக்கேற்றுங்க. வாசனை திரவங்களை வீட்டில் எப்பவுமே வைங்க. மகாலட்சுமி வாசம் வரட்டும். நம்ம கல்லுப்பு பயன்படுத்துங்க, மருதாணியை பயன்படுத்துங்க, துளசியை பயன்படுத்துங்க. என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ கோயிலில் விபூதி குங்குமம் வாங்கினீங்களா அதை எடுத்து உங்கள் பூஜை ரூமில் வைங்க. அதோடு மிக்ஸ் பண்ணி இந்த பொருளை பயன்படுத்துங்க. கங்கைக்கு போனீங்கன்னா கங்கை நீர் எடுத்துன்னு வாங்க. அபிஷேக நீர் கிடச்சுன்னா அபிஷேக நீர் எடுத்துன்னு வாங்க. அதை உங்கள் வீட்டில் வைங்க. அதை வீடு ஃபுல்லாக தேடிங்க. அதான் ஆலயம் தொழுவது சாலகம்ன்ற மாதிரி டெய்லி ரொட்டீனாக அந்த ப்ராசஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் போய்ட்டு ஒரு நாள் இல்லை. நெகட்டிவ் வைப்ரேஷன்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது சக்திக்கு இணையான ஒரு சக்தி தான். அது வெளில போது நாம இருந்தாலும் செயல்பாட்டில் அது கூடுதலான சக்தி அதுக்கு அதிகமாக உண்டு. அப்போ அதோடைய பாதிப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக்காக பெண்கள் இந்த மாதிரி விஷயங்க, மை வைங்க, பூ வச்சியங்க, வளையல் போடுங்க, மெட்டியை கட்டாக போட்டுங்க, சிஸ்டமேட்டிக்காக ஒரு சில விஷயம் செய்யுங்க சொல்கிறது காரணம் ஒரு பாதுகாப்பு கவசம் தான். எல்லாமே நம்ம செய்யக்கூடிய முன்னோர்கள் சொல்ல எல்லா விஷயமே நம்ம சேஃப்டி ஏற்படுத்துகிற விஷயம்தான். கால் போரில் செருப்புலேருந்து வாழை இலையில் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா
இது போன்ற துன்ப நிலை மனிதனுக்கு வரும் தெரிஞ்சு தான் அவங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து வச்சாங்க. ஐயா கிழக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடு, கிழக்கு பார்த்து போய் தூங்கு, பாத்ரூம் இடத்துல வைங்க, இப்படி வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வழிமுறை உண்டு. அந்த வழிமுறையோடு நடந்து கூடக்கூடிய குடும்பங்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுடுது. நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி வைங்க. கண்ணாடின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணாடின்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். துர்சக்திகளை மேக்சிமம் புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் கண்ணாடி. பூஜை ரூமில் கண்டிப்பாக கண்ணாடி இருக்கணும். ஒரு சில குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிலை கண்ணாடியே வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே கண்ணாடி பிம்பத்தில் உங்கள் முழு உருவம் தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ராகிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அந்த குடும்பம்லாம் அற்புதமாக இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய, அதாவது உங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லுவோம்ல, உள்ளுக்குள்ளே நீங்கள் கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தர் நான் ஒரு விஷயத்துக்கு பார்க்க போகிறீங்க அப்படி சொன்னால் அந்த கெட்ட இதோட பிரதிபலிப்பு இந்த கண்ணாடியை பார்த்தோன்னா போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு அவங்கள பார்க்கும்போது வரதுக்கான வாய்ப்புகளை அதை குறைச்சிடும். அப்போ கண்ணாடின்றது வீட்டுக்கு கண்டிப்பாக மிக மிக அற்புதமான விஷயம். நிலை வாசப்படியில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைப்பது அற்புதமான விஷயம். இது எல்லாமே எதுக்காக? அந்த துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய செயல்பாட்டுடைய ஒரு பகுதி. சாம்பிராணியோ ஊதுபத்தியோ அவசியம் ஒரு தூபம் காட்டுவது அப்படின்றது, தூப தீபம்னு சொல்லுவோம் இல்லையா, காட்டுவதுன்றது சுபிட்சத்தை தரக்கூடிய விஷயம். மங்களகரமான பேச்சுகள் வீட்டில் இருக்கணும். அவசகுணமான விஷயத்தில் பேசக்கூடாது. வாய் சொல் தலை மட்டும் சொல்லுவாங்க. வார்த்தைகளை அளந்து பேசணும், நல்ல விஷயமா பேசணும். ஏன்னா கிரகங்கள் ஒரு சில கிரக சேர்க்கை உங்களை அந்த மாதிரி பேச தூண்டும். நம்ம அதுக்கு ஆளாகக்கூடாது. அப்படியும் மீறி வந்துடும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துடும். அப்போது இது மாதிரி அடிப்படையாக வெற்றிலை பாக்கு பயன்படுத்துவது, ஊதுவத்தியை பயன்படுத்துவது, சாம்பிராணி புகை போடுவது, இன்னும் குறிப்பாக சொல்ல அந்த வெண்கடுகு ரொம்ப அற்புதமான ஒரு பலன் இருக்கக்கூடிய விஷயம். அது இந்த துர்சக்திகளுக்கு மாற்றாக எதிர்வினை ஆற்றக்கூடிய முக்கியமான பங்களிப்பு யாருக்குன்னா வெண்கடுகுக்கு உண்டு. வெண்கடுகு எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். தாராளமாக அதை நீங்கள் சாம்பிராணிக்கு போட்டு பயன்படுத்துங்க. வாரத்தில் 2 நாள் போடுங்க, இல்லை 1 நாள் போடுங்க. கம்பல்சரி ரொட்டீனாக ஒரு விஷயத்தை வச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த எதிர்மறை சக்தியில் அதனுடைய விஷயங்கள் தாக்கம் குறைஞ்ச ஆரம்பிச்சிடும். பல்லி இருக்கணும் வீட்டில். இருக்குன்னு பல பதிவு சொல்லியிருக்கோம். பல்லி இருக்கணும். பல்லி நடமாட்டம் அப்பப்போ இருக்கான்னு பார்த்துக்கங்க. முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது நம்மளை தாண்டி ஒரு உயிரினம் அப்பப்போ இருக்கணும். அது நம்ம நன்மையாக இருக்கும், நம்ம பாதகமாக இருக்கும். அது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இருந்தால் அந்த உயிரோட்டம் அப்படின்ற விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நிறைய எங்கள் வீட்டில் நிறைய பாம்பு எப்பவுமே வந்துனே இருக்குது, அது நல்லதான்னு கேட்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்துக்கு சொல்ல வரல. கரப்பாம்பூச்சி எக்கச்சமாக இருக்குது, நல்லதான்னு கேட்கக்கூடாது. நம்மளை போன்ற இன்னொரு உயிரினமும் அங்கே பயணிக்குதுன்னு சொல்லும்போது, அங்கே வாழுதுன்னு சொல்லும்போது அது ஓரளவுக்கு நம்ம திருப்தி அளிக்கக்கூடிய விஷயம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த இனமே அங்கே வாழ்கிறதுக்காக நம்ம அவ்வளோ போகணும் தேவையில்லை. ஆனால் இருந்தால் நல்லது. உங்களை போகிற ஒரு உயிரினம் அந்த வீட்டில் இருக்குதுன்னா ஒரு உயிரோட்டம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லது. வந்தவங்களுக்கு அந்த காலத்துலலாம் கருப்பட்டி தான் கொடுப்பாங்க, பொதுவான விஷயம். சீரக தண்ணி கொடுப்பாங்க, பொதுவான விஷயம். இன்றைக்கி நம்ம எல்லாமே கலாச்சாரம் மாறிட்டோம். சீரகம் அப்படின்றது மிக அற்புதமான ஒரு மூலிகை மட்டும் இல்லை, எதிர்மறை சக்திகளை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது சீரகம். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை பொருள் அது. இப்போ சீரகத்தை நீங்கள் தொடர்ச்சி குடிக்கும்போது என்ன நடக்குதுன்னா உண்மையிலே உங்கள் உடலும் மாற்றம் ஏற்படும். கெட்ட சக்தியுடைய தாக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். குடித்தண்ணீருக்கு அந்தளவுக்கு வேல்யூ உண்டு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்வந்திரி படம் கட்டிச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டில் எல்லோரும் வாங்கி வைங்க. சிலை கிடையாது, படம். தன்வந்திரி படத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு, தன்வந்திரி பகவானே போற்றி நோயற்ற வாழ்வு கொடுக்கணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபிட்சத்தை தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி அந்த தண்ணீரை மற்ற தண்ணீரோடு நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது ஒரு நோயற்ற சூழல்ன்றது உங்கள் குடும்பத்தில் எவ்வளோத்துக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கி தரும். கல்லுப்பை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம். அது தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு துளசியை பயன்படுத்துங்க. இது போல் சின்ன சின்ன விஷயங்கள். கோயிலில் கொடுக்குற முக்கியமான பொருட்கள் விபூதி குங்குமத்தை அவசியம் வீட்டுக்கு எடுத்துனுவாங்க. நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று அந்த ஆலயத்திலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, இல்லை சீட்டில் மடிச்சு எடுத்து மறந்துடுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. விபூதியாக இருந்தாலும் குங்குமமாக இருந்தாலும் கோயிலில் கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற விபூதி குங்குமத்தோடு மிக்ஸ் பண்ணி அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது எதிர்மறை சக்தியினுடைய தாக்கங்கள் பெருமளவு குறையுதுன்னு நீங்கள் அனுபவத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி உன்னிப்பாக நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். காலை கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரணும். ஆனால் இன்றைய சூழ்நிலை அதுக்கு சாத்தியங்கள் மிக குறைவு. அப்போது நீங்கள் மனதளவில் ஒரு குளிக்கும்போது சொல்ல வரேன், கல்லுப்பு போட்டு குளிங்க, அது ரொம்ப நல்லது. துளசி அது சொல்ல வில்வத்தை போட்டு குளிங்க, செல்வ செழிப்பு ஏற்படும். இது எல்லாமே எதுக்காக சொன்னாங்க முன்னோர்களே? உங்களை சுற்றி ஒரு ஆறாக ஒரு பாதுகாப்பு கவசத்தை அமைக்கிறதுக்கான விஷயம் தான் எல்லாமே விஷயமே. கோயிலில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரோம், துளசி வரோம், சாப்பிடுங்க. துளசி அப்படியே சாப்பிடுங்க. உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ஒரு ஆன்ம பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் நடத்தோம்னா நல்லது. அறுக்கும்புல் அவ்வளோ அற்புதமான விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம வாழ்வியலில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளை அந்த எதிர்மறை சக்தியுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை பொதுவெளியில் சொல்ல முடியாது.
அது போன்ற ஆதிக்கம் அந்த குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான பரிகாரங்கள் மேற்கொள்வது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். சாமி, இப்போ அந்த சாம்பிராணி ஊதுபத்தி நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம ஏதோ தீபாராதனை காட்டுறோம், சாமிக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்ம வந்து அது ஒரு ஒரு வாழ்வியல் முறையிலேயே கொண்டு வந்துட்டோம். பட் உண்மையிலே அது எதுக்காக இல்லை, தேவதைகள் நடமாட்டம் எப்பவுமே இருக்குங்க. அஷ்டதிக்கு பாலகம்னு சொல்லுவோம். வீட்டு குடும்பத்துக்குள்ள குலதெய்வம் எங்கே இருக்கும்? வீட்டு நிலைவாசப்பள்ளியில் தான் இருக்கும். அஷ்டதிக்கு பாலகர்கள் ஒவ்வொரு மூலையிலும் இருப்பாங்க. லட்சுமி மகாலட்சுமி உள்ள வரணும். மகாலட்சுமிக்கு ஒரு வாசம். மகாலட்சுமினா எப்படி இருப்பாங்க? சர்வஸ்வரூபிணியாக அவ்வளோ ஆனந்தமாக பார்ப்பதற்கே ஒரு பரவச நிலை இருப்பாங்க. அவங்கள வரவேற்கிற விதம் தான். ஒரு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் நல்லபடியாக ஆனர் பண்ணலாம், மரியாதை கொடுத்து பண்ணுவோம். அந்த மாதிரி வாசனை திரவங்களுக்கு அவ்வளோ தன்மை உண்டு. சுக்கரனுடைய ஆதிக்கம் வாசனை தெரிவிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நான் அதை பொதுவாக சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சாமான் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. கறியில் போட்டு பண்ணுறது தான் நம்மளுடைய இயற்கையாக பாரம்பரியமான விஷயம். பாரம்பரியமான பொருட்களை மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. ஏன்னா அது வாழையடி வாடியாக பயன்படுத்தக்கூடிய விஷயம். கிடைக்கல, உண்மையிலே எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சாமானை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்த தவறாதீங்க. ஏன்னா சாம்பிராணி புகைன்றது, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் யாகம் நடத்துறீங்க, யாகத்துக்கான முழு பொருள் எங்கே தெரியுமா இருக்கும்? அந்த காற்று, அந்த வைப்ரேஷன் தான் இருக்கும். அந்த வீடு முழுங்க நிரம்பி இருக்கும். அது போன்ற இந்த மாதிரி மகாலட்சுமி, நல்ல தேவதைகள் நிறைய, கிட்டத்தட்ட 68,000 தேவதை இருக்குது. ஒரு தேவதை 2 தேவதை கிடையாது. இவ்வளோ பேர் நடமாட்டம். நம்மளுக்கான விஷயத்தை அது ஈர்த்து கொடுக்குற ஒரு வல்லமை யாருக்கு உண்டு? இந்த சாம்பிராணிக்கு போய்க்கு உண்டு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், கறியில் போட்டு, அடுப்பு கறியில் போட்டுட்டு சாம்பிராணி போக்கி வீடு முழுக்க காமிச்சிங்கன்னா துஷ்டதையுடைய தாக்கம் கம்மியாகிடும். நல்ல சக்தி உள்ளே வர ஆரம்பிச்ச உடனே வந்து கெட்ட சக்தி ஆரம்பிச்சு வெளியே போக ஆரம்பிக்கும். அதை தாண்டி அது இருக்குதுன்னா அது வேறு வகையும் பண்ணணும். ஆனால் பொதுவான விஷயங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இது போன்ற தூப வழிபாடு அப்படின்றது சாதாரணமாக நீங்கள் எந்த தெய்வத்தோட நினச்சியாங்க, எனக்கு முருகரை பிடிக்கும், காளியை பிடிக்கும், வராக பிடிக்கும், எந்த தெய்வம் உங்கள் வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு வாசனை திரவியத்தோடு நீங்கள் இறைவனை வரவேற்கும் போது குலதெய்வ அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல் விஷயம். மகாலட்சுமி உள்ள மெல்ல மெல்ல வந்து வாசம் செய்துக்கிற வாய்ப்பு அது உருவாக்கி தரும். ஆனால் அவசியம் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த சாம்பிராணி போக போகிறதுன்றது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். வீட்டில் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக கண்டிப்பாக அமையும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயில். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.